எப்பா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஆகிட்டேன்ப்பா. ஐயோ, ஒரு உண்மையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு. நாங்கள் போன வாரம் நாமினேஷனில் இல்லை, அதுக்கு முந்தின வாரம் என்ன பண்ணிட்டாங்க, ரெட் கார்டு கொடுத்து பார்வதியை வெளில அனுப்ப போகிறாங்க, எவிக்ஷன். அதுக்கு முந்தின வாரம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மைக் இஷ்யூ, போன வாரம் மைக் போடலை, ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த வாரம் இவனுங்க கட்டின கதை அக்கப்போரான கதைங்க. அதாவது என்னன்னா, ஒரு பாத்ரூமில் இவங்க 2 பேரும் தவறு செய்து விட்டார்கள், அதனால தான் நாய் குலைத்தது அப்படின்னு. இந்த நாய் குலைத்தது எதற்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த நாய் குலைத்த டைம் இதுதான். திவ்யா இங்கே படுத்திருக்காங்க இல்லையா, கமருதன் இங்கே போயிட்டுருக்காரு இல்லையா, திவ்யா அவங்களே எழுந்து வந்து என்ன நாய் குலைஞ்சிச்சு, விடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அங்கே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. விடிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சேன், கமருதீன் தான் கூட பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்வதி இல்லை, இங்கே வந்து பின்னாடி அப்படியே ஜூம் பண்ணி அந்த மிரரில் ஒருத்தர் பார்த்துட்டாராம். ஆக்சுவலாக இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பார்வதி, இது வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமு, அவங்க டீலக்ஸ் ரூமில் இருக்காங்க. புரியுதா? என்ன நடந்தது அப்படின்னா, பார்வதிக்கு நேற்று நீங்கள் அந்த ப்ரோமோலையும் பார்த்துருப்பீங்க, எபிசோட்லையும் கொஞ்சம் கமருதீன் உண்மையாலேயும் நம்மளை லவ் பண்ணுறானா, ஏமாத்திடுவானா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காரிடரில் உட்காந்து பாடுவாங்க, அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து பாடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பாங்க எல்லாருமே, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே. அப்போ வந்து பார்வதி வந்து மீண்டும் கேட்பாங்க, உண்மையாலே நான் உன்னை நம்பலாமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். நம்பலாம் அப்படி அந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம காட்ட மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. எப்போதும் பார்வதி தனியாக உட்காந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து வந்தால் இதை எப்படி அவங்க பார்ப்பாங்க, இது எப்படி வெளியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கோம், எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிற எதுவுமே தெரியலையே, இவனும் இன்னும் வாக்குறுதி கொடுக்கலையே அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு மனப்போராட்டம்னு ஒன்று இருக்குல்ல, இது பெண்களுக்கு இருக்கிற பெரிய மனப்போராட்டங்க. அந்த போராட்டத்தை தாங்கும் பொழுது அவங்களால இந்த சுச்சுவேஷனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் கேம். இது மூணுத்துக்குள்ளேயும் ஒரு பொண்ணு நடுவில் நிற்கும் போது ஏற்படுற அந்த மனப்பதட்டம் இருக்கு இல்லையா, அதனால் எப்பா என்னால் இது முடியல, பிளாஸ்ட் ஆகுது, நான் வெளியிலேயே போயிடுறேன் அப்படின்னு தான் பார்வதி அங்கே சொல்கிறாங்க. இவனுங்க இந்த நாய் கத்துனதையும் அவங்க வெளில போகிறவங்க எப்படி முடிச்சு போட்டிருக்காங்கன்னா, அசிங்கத்தின் உச்சம் மாதிரி. தே ஆர் கிரியேட்டிங் ஃபார் ஃபேக் அஜந்தா. குட்டல் இது மாதிரியான ஒரு சேனல் என்னால் எவ்வளோ உடைக்க முடியுங்க. இவ்வளோ விஷயத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறேன். நீங்கள் தான் அதை எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணணும், சேர்க்கணும். புரியுதா? ஏன்னா இது வந்து ஒரு பிக் பாஸ் ஷோங்கிறது ஷோ தாங்க. காதல் இப்போவும் சொல்கிறேன், அது தப்பே கிடையாது. ஆனால் இவங்க அதை கொண்டு போன விதம் எவ்வளவு ஃபேக் நெரேட்டிவ் பார்த்தீங்களா நண்பர்களே? இதை இந்த நிகழ்வு வந்து அது அவ்வளோ ஃபேக் நெரேட்டிவ் பண்ணும்பொழுது இதை பார்க்குற எனக்கே இவ்வளோ மனம் வலிக்குது. அவங்க அம்மா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60-65 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மனசு எப்படி பாடுபடும் அதை பற்றி கொஞ்சமும் இவங்களுக்கு கேர் இல்லாமல் ஒருத்தவங்க வெளியில் இருந்து உடைக்கிறானுங்க அந்த அம்மாவை. எப்படி இருக்கும்? உள்ள பார்வதி கூட இது தெரியாது, வெளியில் உடைக்கிறாங்க. யாரை ஜெயிக்க வைக்கடா இப்படி போராடிட்டு இருக்கீங்க? எவ்வளோட காசு வாங்குறீங்க? ஒருத்தவங்களை கேவலப்படுத்துறதுக்கு யாரா உங்களுக்கு காசு கொடுத்தது அப்படிங்கிற பல கேள்வியை மனசில் கண்டிப்பாக எழுது நண்பர்களே. கோவத்தின் உச்சம் எனக்கு. இது ஒரு ஷோவை பார்த்து தொலைங்களேன். அந்த பொண்ணு நான் போல்டுன்னு சொன்னதை உடச்சி காட்டணும். இது வந்து ஒரு என்ன மாதிரியான மனநிலை தெரியுமா? ஈவல் மனநிலை. ஒரு பொண்ணு போல்டுன்னு சொல்கிறதா, அதை உடைக்கிறங்கிறதுக்கு எவ்வளவு அவமான விஷயங்களை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து அசிங்கப்படுத்து நிற்க வச்சுருக்கான்ல. நான் உடைக்கிறேங்க, இதுதான் நடந்த உண்மை. எப்படி இப்போ காலையில் இந்த விஷயம் பேசும்போது தான் இங்கே என்ன ப்ரொபோஸாக பண்ண முடியும், கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற வரையும் கமருதீன் வந்து சமாதானப்படுத்துகிற அந்த காட்சி. இது காதலுக்கும் கேமுக்கும் நடக்கிற மன போராட்டம். இதில் அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டுங்கிற அந்த போராட்டத்தில் ஒரு பொண்ணு இருக்கிறத போட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களா? மனுஷங்களாடா நீங்களா? சி, நீங்கள் உங்களை ரிவ்யூ தானடா பண்ண சொன்னோம். ஒருத்தவங்களா சொல்ல வார்த்தை இல்லை நண்பர்களே.